ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஆக்சிஸ் பேங்கிங் ETF ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்கிங் ETF ஃபண்ட் ஆனது தனியார் மற்றும் அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை வங்கிகளில் மட்டுமே முதலீடு செய்யப்படுகிறது. இந்த ஃபண்டானது தீமட்டி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் வகையை சார்ந்ததாகும். இந்த ஃபண்டின் வருமானமானது இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கின்ற இண்டெக்ஸ் எவ்வளவு வருமானம் கொடுத்திருக்கின்றதோ அதே அளவு இந்த ஃபண்டும் கொடுக்கும். அதிலிருந்து எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ மட்டும் பிடித்தம் செய்யப்படும். பொதுவாக ஒரு செக்டரில் முதலீடு செய்யப்படும் ஃபண்டானது ஹை ரிஸ்க் ஃபண்ட் ஆகும். ஆக்சிஸ் பேங்கிங் ETF ஃபண்ட் ஆனது ஹை ரிஸ்க் கேட்டகரி வகையை சார்ந்ததாகும். இந்த வீடியோவில் ஆக்சிஸ் பேங்கிங் ETF ஃபண்டின் NFO டீடைல், அசெட் அலோகேஷன், இந்த ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கின்ற இண்டெக்ஸில் என்னென்ன நிறுவனங்கள் எத்தனை சதவீத அலோகேஷன் இருக்கு, அதனுடைய கடந்த கால வருமானங்கள் என்ன, அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ETF மற்றும் ஆக்சிஸ் பேங்கிங் ETF பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம். ஏதாவது ஒரு இண்டெக்ஸில் முதலீடு பண்ணுவதே தான் ETF ஃபண்ட் என்கிறோம். அந்த இண்டெக்ஸ் ஆனது நிப்டி மாதிரி ஒரு பொதுவான இண்டெக்ஸ் ஆக கூட இருக்கலாம். இல்லை என்றால் ஆட்டோமொபைல், பேங்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சூமர் ப்ராடக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ் செக்டர், இப்படி ஏதாவது ஒரு துறையை அடிப்படையாக வைத்து முதலீடு பண்ணுகின்ற ETF ஃபண்ட் என்கிறோம். ஆக்சிஸ் ETF ஃபண்ட் ஆனது பேங்க் நிப்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுகிறது. இது ஒரு பேசிவ் டைப் ஃபண்ட் ஆகும். இந்த ஃபண்டோட மேனேஜருக்கு பெரிய அளவில் வேலை எது கிடையாது. பேங்க் நிப்டி இண்டெக்ஸ்ல எத்தனை கம்பெனி ஷேர்ஸ் இருக்கோ அதுதான் வாங்குவாரு. அந்த கம்பெனில எத்தனை பெர்சன்டேஜ் அசெட் அலோகேஷன் இருக்கோ அதுல தான் இந்த ஃபண்ட்ல இருக்கும். அது போல இந்த ஃபண்டோட மேனேஜருக்கு இந்த இண்டெக்ஸை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் என்ற பிரஷரும் கிடையாது. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் ஆகுதோ அதான் ETF ஃபண்ட்ல கிடைக்கும். அதுபோல இந்த ஃபண்டை டிமேட் அக்கௌண்ட் மூலமா தான் வாங்கவும் விற்கவும் முடியும். அதுபோல இந்த ஃபண்டை நீங்க விற்க வேண்டும் என்றால் கூட ஒரு பையர் வேணும். ஆக்சிஸ் பேங்கிங் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டின் நியூ ஃபண்ட் ஆஃபர் டீடைல் பற்றி பார்ப்போம். ஃபண்ட் ஹவுஸ் ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸ். NFO டேட் 16th October to 29 October 2020. ஒரு யூனிட் பிரைஸ் 10 ரூபாய்க்கு ஆஃபர் பண்றாங்க. இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க பெஞ்ச்மார்க் நேம் நிப்டி பேங்க் நிப்டி. இந்த ஃபண்ட் ஓபன் எண்டட் வகையை சேர்ந்தது. லாகின் பீரியட் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க 5000 பண்ணணும். அதுபோல என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு கிடையாது. அதுபோல எந்த ஒரு நியூ ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ என்ன டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபண்ட் லிஸ்டட் பண்ண பிறகுதான் அதோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ தெரிய வரும். பொதுவாக ETF ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ கம்மியா தான் இருக்கும். ஏற்கனவே ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து நிப்டி ETF ஃபண்ட் போயிட்டு இருக்கு. அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.15%. அதுபோல இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவும் இந்த அளவு தான் இருக்கும். இந்த ஃபண்டானது மாடரேட்லி ஹை ரிஸ்கை சேர்ந்ததாகும். ஆக்சிஸ் பேங்கிங் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் பற்றி பார்ப்போம். ஈக்விட்டி பேங்க் நிப்டில 95 to 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மணி மார்க்கெட் மற்றும் டெப்ட் மார்க்கெட்ல அதிகபட்சமா 5% வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஆக்சிஸ் பேங்கிங் ETF ஃபண்டின் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆசிஸ் நாயக். இவர் ஏற்கனவே ஆக்சிஸ் ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து 7 ஃபண்டுகளை நிர்வகிக்கிறாரு. அந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் ரெகுலர் சேவிங் ஃபண்ட், இது டெப்ட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. ஆக்சிஸ் ட்ரிபிள் அட்வான்டேஜ் ஃபண்ட், இந்த ஃபண்டானது மல்டி அசெட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. ஆக்சிஸ் ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்ட், இந்த ஃபண்டானது ஹைபிரிட் ஃபண்ட் வகையை சார்ந்தது. ஆக்சிஸ் சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்ட், இந்த ஃபண்டானது பேலன்ஸ் ஃபண்ட் வகையை சார்ந்தது. ஆக்சிஸ் கேபிட்டல் பில்டர் ஃபண்ட், இந்த ஃபண்டானது மல்டி கேப் வகையை சார்ந்தது. இந்த ஃபண்ட் க்ளோஸ்ட் எண்டட் டைப் ஆகும். ஆக்சிஸ் நிப்டி ETF, இந்த ஃபண்டானது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஆகும். ஆக்சிஸ் நிப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த ஃபண்டானது இண்டெக்ஸ் டைப் ஃபண்ட் ஆகும். இந்த 7 ஃபண்டுகளோடு இவர் 8வதாக ஆக்சிஸ் பேங்கிங் ETF ஃபண்டை நிர்வகிக்கிறார். இப்ப பேங்க் நிப்டில எத்தனை நிறுவனங்கள் இருக்கு, அதோட கண்ட்ரிபியூஷன் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதிகபட்சமாக HDFC பேங்க் 26.68% இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ICICI பேங்க் 18.7%. அதுக்கு அடுத்தபடியா கோட்டக் மஹிந்திரா பேங்க் 16.66%. அடுத்தபடியா ஆக்சிஸ் பேங்க் 14.77%. அடுத்தபடியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 11.14%. பந்தன் பேங்க் 2.11%. இண்டஸ் இந்தியா பேங்க் 4.79%. RBL பேங்க் 1.19%. ஃபெடரல் பேங்க் 1.63%. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 0.85%. பேங்க் ஆஃப் பரோடா 0.85%. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 0.64%. பேங்க் நிப்டில பாத்துட்டீங்கன்னா ஏறக்குறைய 85% பிரைவேட் பேங்க் தான் இருக்கு. கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து ஒரு சில பேங்க் தான். அதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் தான் 11.14%. அது தவிர எல்லா கவர்மெண்ட் பேங்குகளும் 1% கீழே தான் பேங்க் நிப்டில இருக்கு. 2000ல பாத்தீங்கன்னா 900 பாயிண்ட் இருக்கு.
ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 2003 வரை எந்த ஏற்றமும் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 2008 ஜனவரியில் ஒரு உச்சமாக 9715 பாயிண்ட் இருக்குது. அதிலிருந்து எல்லாருக்கும் தெரியும், ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும், 2008 ஒரு பெரிய இறக்கம் வந்தது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் அதிகபட்சமாக எவ்வளோ 9000லேருந்து 3654, ஏறக்குறைய 60% மேலே கம்மியாக இறங்கியிருக்கு. இதிலிருந்தே பார்த்துக்கிட்டலாம் இது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு தான் சொல்லிட்டு. மறுபடியும் கொஞ்சம் ரிகவர் ஆகி ஒரு 2 இயர் எந்த ஏற்றம் அதிகம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேப்பிட்டாக ஆயிடுது. 2015க்கு பிறகு ஒரு சின்ன இறக்கம் தான். இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2019 32,000 இருந்தது பாயிண்ட். மறுபடியும் இந்த பிப்ரவரியில் கொரோனா பிரச்சனைனால பிப்ரவரி மார்ச்சில் 19,000 இறங்கியிருக்கு. 32,000லேருந்து 19,000 ஒரு 45% ஆல்மோஸ்ட் இறங்கியிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. 23,581 பாயிண்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த கொரோனா பிரச்சனைலாம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு துறையில் பேங்கிங் தான் ஃபஸ்ட்டு. இதற்கு அடுத்தபடியாக தான் ஆட்டோமொபைல் வரும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இயர் வைஸ் அதை பற்றி பார்க்கலாம். 1997 20.1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 98 18.1% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 99 67.4% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2000 நெகட்டிவாக 14.7%, 2001 16.2 நெகட்டிவ் ரிட்டர்ன், 2002 3.3 பாசிட்டிவ் ரிட்டர்ன். இந்த 3 வருஷமும் அதிக ஏற்றம் இல்லை, இறக்கமாக தான் இருக்குது. அடுத்தபடியாக 2003 71.9% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2004 10.7% ரிட்டர்ன், 2005 36.3% ரிட்டர்ன், 2006 39.8% ரிட்டர்ன், 2007 54.8% ரிட்டர்ன், 2008 பார்த்தீங்கன்னா 51.8% நெகட்டிவ் ரிட்டர்ன். 2007 எவ்வளோ பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தோ அது நெகட்டிவாக போயிட்டு 2008 2009 75.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2010 17.9% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2011 -24.6% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2012 27.7 பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2013 6.8% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2014 31.4% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2015 -4.1% நெகட்டிவ் ரிட்டர்ன், மறுபடியும் 2016 3% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2017 28.6% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2018 3.2% பாசிட்டிவ் ரிட்டர்ன், 2019 12% பாசிட்டிவ் ரிட்டர்ன். மறுபடியும் இந்த வருஷம் இப்போது வரைக்கும் ஒரு 35% நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்குது. இதில் இருந்தே உங்களுக்கு இது தெரியுது, இது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டு. பேசிவ் ஃபண்டு என்றால் என்ன, ஆக்டிவ் ஃபண்டு என்றால் என்ன, எந்த மாதிரியான இன்வெஸ்டர் இந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம், இந்த ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது எவ்வளவு வருமானம் எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இன்வெஸ்டர் கைடு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் போது என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.